அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுசுகி அப்படின்ற நிறுவனம் வந்து அவங்களோட பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125 அப்படின்ற ஒரு ஸ்கூட்டர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை பத்தின சில தகவலை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சுசுகி அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட ஒரு ஃபேமஸான ஸ்கூட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுசுகி பர்க்மேன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூட்டர் சொல்லலாம். இது வந்து மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல வந்து கொஞ்சம் பிரபலமான ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்தியா பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து லான்ச்சே ஆகல. ஆனா 2018 பிப்ரவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுசுகி பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125 அப்படின்ற ஒரு ஸ்கூட்டரை வந்து கண்காட்சிக்கு வச்சிருந்தாங்க. இது வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வந்து விற்பனைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து விற்பனைக்கே வந்து வந்துருச்சு. இந்த ஸ்கூட்டர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சுசுகி பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஸ்கூட்டர் பத்தி பார்க்கும்போது இதோட இன்ஜின் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து சுசுகி நிறுவனத்தில் உள்ள சுசுகி ஆக்சஸ் 125 அப்படின்ற ஸ்கூட்டரோட இன்ஜின் தான் வந்து இந்த ஸ்கூட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 124.3 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின். இதோட பீச் மற்றும் டார்க் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 8.5 பீச் கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 10 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.6 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்க்கும்போது கார்பரேட்டர் தான். அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 108 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச் அலைவில் கொடுத்துருக்காங்க. டயர் வீல் வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச் அலைவில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு வீலுமே வந்து பாத்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல்ல டிஸ்கும் டயர் வீல்ல ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல சிபிஎஸ் பிரேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் பத்தி பார்த்தா அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும் ரேர் வீல் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் டைப் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. டெய்லைட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எல்இடி லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சுசுகி ஜிக்ஸர்ல வந்து அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல் வருது. அடுத்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் மற்றும் மைலேஜ் பத்தி சரியா எதுவுமே தகவல் தெரியல. இது விற்பனைக்கு வந்ததுக்கு அப்புறம் பலரும் வாங்கி பயன்படுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதோட டாப் ஸ்பீட் மற்றும் மைலேஜ் வந்து கரெக்டா தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்கூட்டர்ல வந்து வேற என்னென்ன விஷயங்கள் வந்து ஸ்பெஷலா இருக்கு, அதாவது வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ். அதாவது வந்து ஸ்கூட்டியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சீட்டுக்கு அடியில வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் பொறுத்தவரை அதாவது வந்து சுசுகி பர்க்மேன் அப்படின்ற ஸ்கூட்டர் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சீட்டுக்கு அடியில வர ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் பெருசாவே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சதுக்கு அப்புறமும் கூட நிறைய ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்டில் பார். இதுல ஹேண்டில் பார் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சுசுகி இன்ட்ரூடர் அப்படின்ற பைக்ல வர மாதிரி வந்து இதுலயும் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அந்த ஹேண்டில் பார்ல வராம தனியா இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு ஸ்டைலிஷான லுக்காவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட யூஎஸ்பி சார்ஜர். இதுல யூஎஸ்பி சார்ஜர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஹோண்டா கிராசியா அப்படின்ற ஸ்கூட்டர்ல வர மாதிரி வந்து இதுலயும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹேண்டில் பார் கீழே வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரே ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மொபைல வந்து உள்ள வச்சு சார்ஜ் போற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட சீட். மற்ற ஸ்கூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட சீட் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த சுசுகி பர்க்மேன் அப்படின்ற ஸ்கூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி உட்காந்து ஓட்டுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து கொஞ்சம் இறக்கமாகும், பின்னாடி உட்காந்து ஓட்டுறவங்களுக்கு வந்து சீட் வந்து கொஞ்சம் உயரமா இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் ஷார்ட் ரைடர்ஸ், அதாவது வந்து உயரம் கம்மியா உள்ளவர்களுக்கும் வந்து வசதியா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலன்சர். இது ஒரு சைலன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப வந்து ஸ்போர்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னா லுக். ஓவரால் வந்து லுக் பாத்தீங்க அப்படின்னால வந்து ஸ்கூட்டர்லயே வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கூட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஸ்கூட்டர்ல வந்து பார்க்கும்போது டிவிஎஸ் சென்டர், ஹோண்டா கிராசியா இந்த மாதிரி ஸ்கூட்டர்களுக்கு வந்து போட்டியா அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சென்னையோட ஆண்ட்ராய்ட் பேஸ்க்கு வந்து 78,000 இருந்து 80,000 வரைக்கும் கூட இதோட விலை வந்து வருது. உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.